ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு இன்றைக்கி வரப்போகுது. ஸோ லிங்க்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்த உடனே போஸ்ட் பண்ணிடுவோம். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மார்க் நான் எடுத்தால் சேஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னே நடந்த ரெக்ரூட்மெண்ட்டெல்லாம் ஒரு 10 மார்க் மேலே இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் மெம்பர்ஸ் க்ளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே எடுத்து இன்டர்வியூ பண்ணால் கிடைக்காம போன சம்பவம் நடந்திருக்கு. பட் ஆனால் இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃப் அப்படிங்கிறது அமையும். இதுதான் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ யாருன்னா வித்ட்ராவல் பண்ணியிருந்தால் இந்த 10 மார்க் எடுத்தாலையும் இன்டர்வியூவில் நல்லா பண்ணியிருந்தால் தான் வேலை கிடைக்கும். இல்லை யாராச்சும் பேங்க் வேக்கன்சி ஆட் பண்ணியிருந்தால் 5 மார்க் 6 மார்க் 7 மார்க்கே வேக்கன்சிஸ் பொறுத்து நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 15 மார்க்கு மேலே இருந்தால் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரிப்ரேஷனை கண்டினியூவாக வச்சுக்கிட்டே இருங்க. எஸ்பிஐ பிஓ அண்டு கிளர்க் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? எஸ்பிஐ பிஓ அண்டு கிளர்க் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு நம்ம பாஸ் பண்ணிவிடுவோன்னு ரிலாக்ஸ் ஆகிட்டு எக்ஸாமை கோட்டை விட்டவங்களே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த தப்பை பண்ண வேண்டாம். வேக்கன்சிஸை பொறுத்து இந்த சேஃப் ஸ்கோருன்றது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நார்மலைசேஷன் நடந்ததை வச்சு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே எதுவுமே சேஃப் கிடையாது. ஸோ 15 மார்க் மேலே இருந்தாலையும் உங்களை பிஓ எக்ஸாமுக்கும் கிளர்க் எக்ஸாமும் படிக்க சொல்லுவேன். இன்னும் என்ன இருக்க போகுது? இன்னும் ஒரு 10-12 நாளில் நமக்கு 10 நாள் கூட இல்லை, ஒரு 7-8 நாளில் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துட போகுது. அதை விட நீங்கள் எஸ்பிஐ பிஓக்கு தயவு செஞ்சு படிங்க. யூஸ்வலாக 10 மார்க் சேஃப் ஸ்கோராக இருக்கும். 10 மார்க் மேலே கட் ஆஃப் விட எடுத்தால் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இன்டர்வியூ எபோவ் ஆவரேஜ் பண்ணியிருக்கிறவங்க 5 மார்க் 6 மார்க் 4 மார்க் ஈவன் 3-2 மார்க் வச்சு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு 17 மார்க் அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற பட்சத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கலாமா வேணாமான்னு யோசிக்கவே வேண்டாம். செகண்ட் தாட் வந்தாலே எஸ்பிஐ பிஓ கிளர்க் முடிச்சு விட்ருவாங்க. ஸோ நீங்கள் எஸ்பிஐ பிஓ கிளர்க் படிங்க, இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் யுவர் ஸ்கோர். இதில் எவ்வளோ ஸ்கோர் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எஸ்பிஐ பிஓ கிளர்க் படிங்க. ஃபைனல் ரிசல்ட் ஓட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசிஷன் வரலாம். ஈவந்தோ சில பேர் இந்த பிஓ ஜாப்பை விட எஸ்பிஐ கிளர்க்கு விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் ரிலாக்ஸ் ஆக வேண்டாம். உங்கள் ஃபோக்கஸ் நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.